என்ன இவரு கால் பண்றாரு நமக்கு? ஹலோ சார். மாபோ, உன் வீடு வேலைச்சல் இருக்குதுன்னு சொன்னேன். ஆமா சார். அது ஒண்ணுடா, ஒரு மீட்டிங் முடிச்சு உன் வீடு தான் போயிட்டு இருக்கேன். அதான் உன் வீட்டுக்கு வரலாம்னு கேட்க கால் பண்ணேன். உன் வீட்டுக்கு வரலாம்ல? ஏன் வீட்டுக்கா? நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், உங்களோட நெட்வொர்க் என்ன? நான் அதெல்லாம் அது பார்க்கறதுனால வீட்டுக்கு வரேன்னு சொல்றேன். ஐயோ சார், நீங்க எப்போ வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம் சார். ஆல்வேஸ் வெல்கம் யூ. ஓகே மேன், ஓகே யா. இவர் எப்படியாச்சும் வீட்டுக்கு வர வச்சு இம்ப்ரூவ் பண்ணி ப்ரொமோஷனை வாங்கிட வேண்டியதா. வாங்க சார், வாங்க சார். சார் சார் சார், ஒரு நிமிஷம் இருங்க. என்னடா நீங்க சடனா வரேன்னு சொன்னனால என்னால ரெட் கார்பெட் அரேஞ்ச் பண்ண முடியல சார். அதுக்கு பூ இருக்கு சார், பூ போட்டு உங்களை வர வைக்கிறேன். வாங்க சார், வாங்க சார், பூ மேல நடந்து வாங்க. டேய், இதெல்லாம் டூ மச்சா இருக்குடா. இருந்துட்டு போட்டா சார். சார் என்ன சார் சாப்பிடுறீங்க? டீ, காஃபி? ஓ ஷிட், நீங்க கேப்புச்சினோ, அமெரிக்கானோ இந்த மாதிரி தானே சார் சாப்பிடுவீங்க? ஒன் கேப்புச்சினோ மேன். ஓகே சார், நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் யூடியூப் பார்த்து போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். யூடியூப் பார்த்து போட போறியா? பாப்பா என்ன வெயில், ஒண்ணும் முடியல. யாரா இவன்? அடிக்கிற வெயில போட்டு சுட்டெல்லாம் போட்டு உட்காந்துட்டு இருக்கா. என்னமோ மாவுக்கு தெரிஞ்சவனாப்பா? ஆமா தெரியுது பார்த்தாலே. அச்சோ, கொத்தமல்லி கருப்புலி மறந்துட்டனா? தம்பி, அம்மாக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன ஹெல்ப்? தெருமுனையில சுக்குபாய் மல்லி கடை இருக்கு, அங்க போயிட்டு கோமதிக்கா கொத்தமல்லி கருப்புல மறந்துட்டாங்கன்னு போய் வாங்கிட்டு வந்துறியா? நான் யாருன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரியும்பா, போப்பா. சீக்கிரம் போ, உனக்கு வேணும்னா கோமதிக்கா சொன்னாங்கன்னு ஒரு ரஸ்னா பேக்கெட் வாங்கிக்கோ. எந்த நாய் அது குப்பையில போட்ட பூ எடுத்து வாசல்ல போட்டுருக்குது? குப்பையில போட்டு பூவா? தம்பி இந்தாப்பா, வெளில தானே போற, அப்படியே அதை பெருக்கிட்டே போயிடு. கூப்பிட்டு அசிங்கப்படுத்துற, உனக்கு இருக்குடா. இத குடிச்சாலே இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு. டேய், யாரடா தேடுற? இங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு, எங்க அவரு? அவனா? கொத்தமல்லி கருப்புல வாங்க மறந்துட்டேன்னு அனுப்பிச்சிருக்கேன்டா. அவர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர், அவரை போய் கொத்தமல்லி வாங்க அனுப்பிச்சு விட்டுருக்க. என் வேலைக்கு வேட்டு வச்சு அவன் கொத்தமல்லி கருப்புல வாங்கிட்டு வர மாட்டானா? எங்க என்ன பையன் எங்கங்க? ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிருக்காண்டி, வர லேட் ஆகுமா? என்னங்க சொல்றீங்க? மணி 1 ஆச்சு, இன்னும் காணோம் அவன. வந்துருவான், நீ நிம்மதியா தூங்க. அன்னோன் நம்பரா? இந்த டைம்ல நமக்கே கால் பண்றாங்க. என்னடி ஆச்சு, ஏன் ஒப்பற இருக்கிற? நைட் டைம்ல அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்தா என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? ஐயோ, இப்படி துடிச்சிட்டு. ஐயோ, யார் பெத்த புள்ளன்னு தெரியலையே, இப்படி அநியாயமா துடிச்சிட்டு இருக்கு. யோ, நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, யாரோ ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க. பண்ணியாச்சு ப்ரோ, இதோ வந்துட்டு இருக்கு. ஐயோ, இப்படி துடிச்சிட்டு இருக்கா? ஏய், அப்படிலாம் இருக்காதுடி. அப்படிலாம் எதுவும் ஆயிருக்காதுல்ல. அப்போ இதுவா இருக்குமோ? ஏண்டா டேய், ஸ்பீடா வண்டி ஓட்டி 2 பேரை இடிச்சு சாவடிச்சிட்ட நீ. சார் சாரி சார், தெரியாம இடிச்சிட்டா சார். உன்கிட்ட என்னடா பேச்சு? நடரா ஸ்டேஷனுக்கு. சார் 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 ப்ளீஸ் சார் 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 சார். ஏய், ஏன் இப்படி நைட் கண்டதை வச்சிட்டு இருக்க? தெரிஞ்சிருச்சு, நைட் டைம்ல இருந்து இப்படி அன்னோன் நம்பர்ல இருந்து கால் பண்ணா யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? நீங்களா யாரு? நான் எங்க இருக்கேன்? டேய், உடனே உங்க அப்பாவுக்கு போனை போட்டு 10 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வர சொல்லு. 10 லட்ச ரூபாய் பணமா? அப்படிலாம் இருக்காது. இருடி, சொங்கட்டாலே போகுது. ஹலோ அப்பா, ஏன் என்னப்பா லாக் பண்ணிட்டு போயிருக்க? திறந்து வை, நான் வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன். டேய், நீதானா? இது யார் நம்பர்ரா? அப்பா, என் போன் சார்ஜ் இல்லாம போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுப்பா. இங்க ஒருத்தன் ஃபுட் டெலிவரி பண்ண வந்தாங்க, அவங்க கிட்ட இருந்து போனை வாங்கி உங்களுக்கு கால் பண்ணேன். சரி இரு வரேன். நம்ம பையன் தாண்டி கேட்டுக்கு வெளியே நிக்கிறானா? அப்பாடா, உயிரோட தான் இருக்கானா? உயிரோட தான் இருக்கானா? நைட்டு கொஞ்சம் லேட்டா வந்தா போதுமே, உடனே செத்துட்டோன்னு முடிவே பண்ணிடுவாங்க போல. போன குடியா, நேத்து லேட்டா போன எங்க அம்மா எனக்கு பாடே கட்டிட்டாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரமா போகணும். சொல்லுடா. என்னது நைட் ஸ்டேவா? நைட் ஸ்டேக்கு தேவையானது எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுவீங்களே. டேய், நம்ம பேசுனதை கேட்டுட்டாங்க போலயே. என்னம்மா?
என்னடா இது? இது லைட்டர்மா. இது லைட்டர்னு எனக்கும் தெரியுது. இது எப்படி உன் பாக்கெட்ல? இது என் பாக்கெட்ல இருந்ததா? ஆமா. சொல்லு. சொல்லுடா. என்னடா குளிக்கிற? எப்படி வந்துச்சு? அத்திஷோடதுமா. அத்தீஷ் தான். அவனுக்கு சிகரெட் அடிக்கிற பழக்கம் இருக்கு. ஒரு தடவை சிகரெட் அடிக்கும் போது என்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே மறந்துட்டு போயிட்டான். அப்பாடா. ஹலோ பிரதர், உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? எப்படி பப்ளிக் ஸ்பேஸ்ல ஸ்மோக் பண்றீங்க? எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுல்ல. போங்க, அப்படி மலையாள நேரத்துல போய் அடிங்க போங்க. ஆளும் மூஞ்சியும். டேய், என்னடா இது? எந்த பொண்ணுக்கு குடுக்கறதுக்காக வாங்கி வச்சிருக்கடா? இது என்ன லவ் லெட்டரா? ஐ லவ் யூ ரம்யா. எங்க அப்பா அம்மா இல்லாம கூட இருந்துருவேன், ஆனா நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. என்னடா இதெல்லாம்? அம்மா, இது எந்த இல்லம்மா, அத்திஷோடது. அவன் பேக்ல வச்சு அவங்க அப்பா அம்மா கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு என் பேக்ல வச்சுட்டு போயிட்டான். டேய், உன் பேக்ல என்னடா சரக்கு பாட்டெல்லாம் இருக்கு? அம்மா, இது கண்டிப்பா அந்த அத்திஷோடதா தான் இருக்கும்மா. எங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல ஒருத்த மட்டும் தான் சரக்கு அடிப்பான். எனக்கே தெரியாம இந்த சரக்கு பாட்டில் என் பேக்ல போட்டு போயிருக்கான். அந்த நாய. ஹலோ சார், இங்க இருக்க ஒயின் ஷாப் உடனே க்ளோஸ் பண்ணி ஆகணும் சார். இங்க குடிச்சிட்டு வரவங்க போல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். நீ இது இனிமேட்டு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். டேய், நீ உன் லைஃப்ல எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுட்டு இந்த மாதிரி லைஃப்ல ஒரு கோல் செட் பண்ணி வாழ்றா. அப்பதான் நீ உன் லைஃப்ல நீ ஜெயிக்க முடியும். அம்மா, நீங்க எங்கம்மா இங்க? டேய், இங்க தாண்டா என் ஃப்ரெண்ட் கோமதி வீடு இருக்கு. அவளை பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, இந்த தம்பி யாரு? இவனா? ராகுல். ராகுல் ராகுல். டேய், இப்போதான் நீ அம்மாட்ட போய் சொல்ற. அம்மா இதெல்லாம் பொய்யே சொல்லக்கூடாது. அம்மா, என் பேரு அத்தீஷ்மா. அத்தீஷா? வாடா இங்க. ஏண்டா நாயே, என் பையனோட லைஃப கெடுக்கிறதே நீதான். இனிமேல் என் பையன் கூட உன்னை பார்த்த போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். வாடா போலாம். மா மா மா. என்னடா இன்னைக்கு ஒரே சந்தோஷமா வந்திருக்க? ஆமாமா, ஆபீஸ்ல எனக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்க. நிஜமாவாடா? என்னோட சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 1.5 லட்சம். அடேங்கப்பா, என்னால நம்பவே முடியலடா. சரிமா, என்னோட டீம் ட்ரீட் கேட்டிருக்காங்க. நான் போய் வச்சிட்டு வந்துடுறேன். அப்புறம் நம்ம நைட் ஹோட்டலுக்கு போலாம். சரிடா. அப்புறம் நான் சம்பளம் வாங்குற விஷயம் யார்கிட்டயும் சொல்லாத, உன் மனசுக்குள்ளே வச்சுக்கோ. அம்மா யாருக்கிட்டடா சொல்ல போற? சரிமா, நான் போயிட்டு வரேன். சரிடா. சொல்லுங்க ஆண்டி. மாசம் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறியாமே? உங்களுக்கு இது யாரு சொன்னா? இப்பதான் உங்க அம்மா போன போட்டு சொன்னா. உங்க அம்மாவை வந்து வச்சுக்கிறேன். டேய், என்ன தீருது? என்ன மாமா, நீ தான் லட்சத்தை சம்பாதிக்கிறியாமே? அப்படிலாம் எதுவும் இல்லையே. டேய், நீ போய் சொல்லுவ. உங்க அம்மா சொல்லுமா? உங்க அம்மா நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் சொல்லிச்சு என் பேர் 1 லட்சம் சம்பாதிக்கிறான்னு. எங்க அம்மாவை? ஆமா, அதாவது கவனிச்சு போடா. இந்தா. நான் தம்பி, என்கிட்ட வாங்கின மொத்த பணத்தையும் அடுத்த மாசம் திருப்பி கொடுத்துருவல்ல? அவ்வளவு பணத்தை எப்படின்னு அடுத்த மாசமே கொடுக்க முடியும்? அதான் உங்ககிட்ட 6 மாசம் டைம் கேட்டிருக்கேன்ல. டேய், நீ தான் லட்சத்துல சம்பாதிக்கிற. அடுத்த மாசமே மொத்த பணத்தையும் என் மூஞ்சி தூக்கி அடிப்பேன். உங்க அம்மா போனை போட்டு திமிரா பேசிச்சு. உங்ககிட்டயுமா? அண்ணா, அப்படிலாம் கொடுக்க முடியாதுண்ணா. 6 மாசத்துல கொடுத்துடுறேன். டேய், உங்க அம்மா பேசின பேச்சுக்கு அடுத்த மாசமே மொத்த பணத்தையும் திருப்பி கொடுக்குற. இன்னைக்கு எங்க அம்மா எல்லாம் தூக்கி ஓட்டுறா. என் பையன் மாதம் 1 லட்சம் மேல் சம்பாதிக்கிறானா? அம்மா, என்னோட சம்பளத்தை யார்கிட்ட சொல்லாத, உன் மனசு கூட வச்சுக்கோதாமா சொன்னேன். கம் ஆன் பாய்ஸ், we are from income tax department. உங்க வீட்ல கோடி கோடியா பணம் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. பாய்ஸ், வீடியோ ரைட் பண்ணுங்க. ரைடா? அம்மா யாருக்கிட்டடா சொல்ல போற? ஐயோ, அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. டேய், யாரா நீங்க? என்ன எதுக்குடா கடத்தி வச்சிருக்கீங்க? ஹலோ. காலேஜுக்கு போன உன் பையன் இன்னும் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டானே? இல்லையே, அந்த நாய் எனக்கு வீட்டுக்கு கரெக்டா வந்திருக்கு. ஊரெல்லாம் பொறுக்கிட்டு லேட்டா தான் வருவான். அந்த நாயை இப்ப நாங்க தான் கடத்தி வச்சிருக்கோம். என்னடா சொல்றீங்க? என் பையனை கடத்திட்டீங்களா?
உன் புள்ளிய நீ உயிரோட பார்க்கணும்னு நினைச்சனா நான் சொல்ற இடத்துக்கு 50 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துட்டு தனியா வா. அப்படி இல்ல நான் ஏதாச்சும் ஸ்மார்ட்டா இடக்க முடக்கா பண்ணுவேன்னு நீ நினைச்சனா உன்னால உன் புள்ளிய கடைசி வரைக்கும் பார்க்க முடியாமே போயிடும். இல்ல இல்ல நான் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். சீக்கிரமா பணத்தை ரெடி பண்ணு. தோ இப்பவே எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எல்லாம் போதே. ஐயோ எவ்வளவு பணம். இந்த பணத்துல ஆரம் வாங்கலாம்னு நான் பிளான் பண்ணியிருந்தேனே. ஐயோ என் பையன் அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியலையே. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. பரவாயில்லையா, சொன்ன டைமோட சீக்கிரமா வந்திருக்கீங்க. இந்தா இதுல நீ கேட்ட பணம் இருக்கு. மோ பைய விடுமா. என்னது பையா? நீ பணம் மட்டும் தானே கேட்ட, கட்ட பையெல்லாம் ஒண்ணு கொடுக்க முடியாது. பை இல்லாம இவ்வளவு பணத்தை நாங்க எங்க வச்சு எடுத்துட்டு போறது? டேய் கிட்னாப் பண்ண வரீங்களே, உங்க வீட்ல உங்க அம்மா பையெல்லாம் கொடுத்து அனுப்ப மாட்டாங்க? இதோ பாருமா, இப்படி தேவையில்லாமலாம் பேசக்கூடாது. இப்ப நீ இந்த பைய கொடுக்குறியா இல்ல இங்கேயும் பையனை அழிச்சு போடுமா? அந்த பையன் தான் கொடுத்து தொலையமா. நீ வாயை மூட்டு உட்காரு. இந்த கட்ட பையில நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறது தெரியுமா? டேய் என்னால இந்த கட்ட பையில கொடுக்க முடியாதுடா. உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ போடா. பைய வேணுமா? பைய நம்மளே கஷ்டப்பட்டு சண்டை போட்டு இந்த பையெல்லாம் வாங்கி வைப்போம். இவனுங்க நம்ம கிட்ட இருந்து ஈஸியா வாங்கிட்டு போயிடுவாங்கம்மா. சொல்லுமா. டேய் வீட்லயாடா இருக்க? ஆமா. உடனே கிச்சனுக்கு போ. ஏமா என்னாச்சு? சொல்றேன்ல செய்டா. இரு. கிச்சனுக்கு வந்துட்டோமா? அங்க வத்திப்பட்டி இருக்கா பாரு. வத்திப்பட்டி இருக்கு. அதை எடுத்து பத்த வை. எதுக்குமா? சொல்றேன்ல பத்த வைடா. பத்த வச்சிட்டேன். எதுவும் ஆகலல்ல? எதுவுமே ஆகலையே. இப்ப எதுக்குமா இத நீ பத்த வைக்க சொன்ன? அது ஒண்ணு இல்லடா, கிளம்புற அவசரத்துல கேஸ் ஆஃப் பண்ணனா இல்லையான்னு தெரியலையா, அதான்டா உன்னை வச்சு செக் பண்ண. ஓ இவங்க பெத்த அம்மாவா? மா ஆபீஸ் போயிட்டு வரேன். சரிப்பா பார்த்து போயிட்டு வா. என்னமாச்சு? ஒண்ணும் இல்லடா, லைட்டா ஜுரம் அடிக்குது. சரி வா ஹாஸ்பிடல் போலாம். டேய் இதுக்கெல்லாம் ஹாஸ்பிடலாடா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும்டா. நீ எதுவும் யோசிக்காம வேலை கிளம்பு, டைம் ஆயிட்டு இருக்கு பாரு. சரி நான் போயிட்டு வரேன். இருப்பா, லஞ்ச விட்டுட்டு போறியே இந்தா. இப்ப எதுக்குமா லஞ்ச்? உனக்கே உடம்பு சரியில்லை, என்னால ஒரு வேளை வெளியே சாப்பிட முடியாதா? பொடி வெளிய சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்காத, கிளம்பு. போயிட்டு வரேன். தம்பி ஜுரத்துக்கு ஒரு மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு போறியா? சரி. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, டேப்லெட் வேணும். கோல்டு இருக்கா? ஒரு நிமிஷம் நான் கேட்டுக்கிறேன். மா கோல்டு ஏதாச்சும் இருக்கா என்ன? ஆமாப்பா, கோல்டும் ரொம்ப தலைவலியும் இருக்கு. நான் கோல்டும் தலைவலியும் இருக்கானா? இடுப்பு ரொம்ப வலியா இருக்கு, அதுக்கும் மாத்திரை வாங்கிட்டு வந்துருப்பா. அண்ணா அப்படியே இடுப்பு வலியும் இருக்கான். இடுப்பு வலியுமா? அப்புறம் முட்டி ரொம்ப வலியா இருக்கு, அதுக்கு ஒரு தைலம் வாங்கிட்டு வந்துரு. மா வா ஹாஸ்பிடல் போலாம். ஹாஸ்பிட்டல்லாம் வேணாண்டா, நான் நல்லா தான் இருக்கேன். எப்படிமா உடம்புல இவ்வளவு பிரச்சனை வச்சுட்டு நீ நல்லா தான் இருக்கேன்னு சொல்ற? இன்னைக்கு நான் வேலைக்கெல்லாம் போல, உன்னை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறதா என்னோட வேலையே. வா போலாம். வேணாண்டா. இதோ பாருமா, இந்த வீட்ல நீ நல்லா இருந்தாதாமா நாங்க எல்லாருமே நல்லா இருக்க முடியும். ப்ளீஸ்மா வா போலாம். அம்மா இங்க எங்க அம்மா மட்டும் இல்லைங்க, நிறைய அம்மாக்கள் அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மறைச்சிட்டு அவங்க குடும்பத்துக்காக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க.